Hi friends, welcome to Emmity Tummy. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி பார்க்க போகிறோம். அதுவும் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணி ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். குயிக்காகவும் வேலை முடிஞ்சிடும். டிஃபனுக்காகவும் செய்யலாம், மதியம் லஞ்சுக்கும் செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். ஸோ இதில் ரெசிபிஸ் எல்லாமே டீட்டெயிலாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ பிரியாணி செய்கிறது நான் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன். ஸோ பாத்திரத்தில் ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு 6 பட்டை, 6 கிராம்பு, 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இன்றைக்கி நான் 1 கிலோ அளவில் செஞ்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் வறுபட்ட உடனேயுமே இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டேன். வெங்காயமும் வதங்கினோன்னையும் நல்லா ப்ரௌன் கலராக வதங்கினோன்னையும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதையும் வதக்கிட்டுருக்கேன். இப்போ இதில் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூனுன்றது சின்ன ஸ்பூன்னு, அதனால் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் போதும். ஸோ வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் சேர்ப்பேன், மஞ்சத்தூள் எதுவுமே சேர்த்துக்க மாட்டேன். ஸோ பிரியாணிக்கு இந்த மிளகாத்தூளே நல்ல கலரே கொடுக்கும். ஸோ இது சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்தது 3 கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கைப்பிடி புதினா, அரை கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். இதுலேயே இது எல்லாத்தையுமே சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வேகட்டும். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸு 3மே சேர்த்துருக்கேன். இது கூட ராஜ்மாவை கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துருந்தேன். கொஞ்சமாக இருந்துச்சு. ஸோ ராஜ்மாவை தனியாகவே ஒரு விசிலுக்கு வேக வச்சுட்டு ஒன்றும் பாதியமாக வெந்திருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜில் இது கூட சேர்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே இந்த காய்கறிகள் எல்லாமே வேகிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த ராஜ்மா ஆப்ஷனல் தான். நீங்கள் பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இது 3மே போட்டாலே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வெஜிடபிள் பிரியாணி. ஸோ ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பச்சை வாசனை, காய்கறியோட பச்சை வாசனை போகிறதுக்காக வதக்கி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு படிக்கு 1.25 அளவு தண்ணி ஊற்றணும். பாஸ்மதி ரைஸுக்கும் ஜீரக சம்பா அரிசிக்குமே ஒரு படிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொன்னி அரிசியாக இருந்தால் ஒரு படிக்கு 2 படி அளவு தண்ணி ஊற்றணும். இதுதான் இந்த அரிசியோட ரேஷியோ. ஸோ தண்ணி நல்லா கொதி வந்த உடனேயுமே அரிசி போட்டுடலாம். ஸோ அரிசி போட்டுட்டு நல்லா தண்ணி எல்லாம் உறிஞ்ச பின்னாடி நம்ம தம் போட்டுக்கலாம். ஸோ அன்றைக்கி டைம் ஆனாலும் அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ டேரெக்டாக தம் எல்லாம் முடிஞ்சு ஓப்பன் பண்ணும்போது தான் எனக்கு டைம் கிடச்சிச்சு. ஸோ ஏன்னா நான் மார்னிங்கே செஞ்சனால குழந்தைங்களுக்கு டிஃபன் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. மடமட நான் செஞ்சுட்டேன். ஸோ தம்மெல்லாம் முடிஞ்சு நம்ம எடுத்தோம்னா சூப்பராக நம்மளுக்கு பிரியாணி ரெடி ஆயிடும். பாருங்கள், பாஸ்மதி ரைஸ் உடையவே இல்லை, அப்படியே உதிரியாக இருக்கும். அரிசி ஒரு அரை மணி நேரமாச்சும் ஊறி இருக்கணுங்க. அதுக்கப்புறம் அரிசியோட அளவு, தண்ணியோட அளவு 1க்கு 1.25 அளவு தண்ணி சரியாக இருக்கும். இந்த விகிதத்தில் நம்ம தண்ணி ஊற்றும் போது கரெக்டாக அரிசி சூப்பராக வெந்திருக்கும், உடையவும் உடையாது. ஸோ அரிசி போட்டுட்டு கொதி வர்ற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கம்மியாக அடுப்பை குறைச்சிட்டே வந்துடணும். அதுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு நல்லா தண்ணி கம்மியாயிடுச்சுன்ற ஸ்டேஜில் ஃபுல் சிம்மில் வச்சு தம் போட்டுற வேண்டியதுதான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.